வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் சிதம்பரத்தை பற்றியும் சிதம்பர ரகசியங்களை பற்றியும் சிதம்பரம் கோயில் அதிசயங்களை பற்றியும் தான் பகிர போகிறோம். இப்போ சிதம்பரம் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கேன். நான் வந்தது ஒரு மத்தியான வேலை. நான் வந்த அன்றைக்கு 12 மணிக்கு கோயில் பூட்டாமல் அந்த ஃபுல்லாக திறந்திருந்தது. அதால் கோயிலை ஃபுல்லாக பார்க்கத்தக்கதாக இருந்தது. இதுதான் சிதம்பரம் கோயில்கிட்ட முகப்பு, கிழக்கு வாசல், கிழக்கு கோபுரம். இந்த கோபுரத்துக்குள்ளால போய் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போவோம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில், அந்த கோயிலுக்குள்ள தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். இந்த கோயிலை பற்றிய வரலாறுகள், இந்த அதிசயங்கள், இந்த கோயில் எப்படிப்பட்டது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். அன்பே சிவம் என்பது சைவ சமயத்தவரின் வாக்கு. சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக சைவ சமயத்தவர் வணங்குகின்றார்கள். சிவபெருமானை மூல பரம்பொருள், அவனை எல்லா உயிர்களுக்கும் இறைவன். சிவனின் மூர்த்தி பேதங்கள் எண்ணற்றவை ஆயினும் நாம் 64 மூர்த்தி பேதங்களாக வரையறுத்துள்ளோம். கிழக்கு வாயிலுக்குள்ளால உள்ள போய்கொண்டிருக்கோம். இது கிழக்கு கோபுரமாகும். இந்த கிழக்கு கோபுரத்தின் ஹிஸ்டோரிக்கலை பின்னர் நான் உங்களுக்கு விரிவாக சொல்லுறேன். இக்கோயிலில் சிவபெருமானை 3 வடிவங்களாக தரிசிக்கலாம். ஒன்று லிங்க வழிபாடு செய்யலாம், அல்லது நடராஜர் வழிபாடு, அல்லது ஆகாய வழிபாடு செய்யலாம். இந்த ஆகாய வழிபாடைத்தான் சிதம்பர ரகசியம் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்போதைக்கு நான் நடராஜருடைய உருவத்தை பற்றி அடுத்தடுத்ததாக அது எவ்வாறு உருவானது என்ற கதைகளை உங்களோட பகிர இருக்கிறேன். சிவ வடிவங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்த தத்துவ விளக்கத்தை காட்டுவது நடராஜர் வடிவமாகும். ஆகமங்கள் புராணங்களில் 25 மகேஸ்வர மூர்த்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை சிவன் அட்டமூர்த்தி வடிவில் விளங்குகின்றார். அதில் நிலம், நீர், நெருப்பு, காட்டு, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா ஆகியவையே அந்த 8 அட்டமூர்த்திகள் ஆகும். எல்லா திருக்கோயிலும் நடராச பெருமானை தெற்திசை நோக்கி வீட்டிருக்கிறதை காணலாம். தெற்கு நோக்கி பார்க்கும் இறைவன்கள் இருவர். அவரில் ஒருவர் நடராஜர். அவர் ஆடிக்கொண்டே இருப்பார். மற்றவர் ஆனந்த சயனத்தில் இருக்கும் விஷ்ணுவாக உள்ளார். இருவரும் ஒரே இணங்க தில்லை சிதம்பரத்தில் நாங்கள் காணலாம். நடராச பெருமானின் 2 மீட்டர் உயர உருவச்சிலை யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் ஃபிசிக்ஸ் லெபோரட்டரியில் முன்னுக்கு வச்சிருக்கிறேன். மேலும் அட்டம், அதாவது அணுவை பிளந்தவர்கள் அதன் இயக்க வடிவம் நடராச நடன தோட்டத்தை ஒத்து உள்ளதாக கண்டு வியந்துள்ளார்கள். நடராசரின் தத்துவ தோட்டம் உணர்த்தும் இருபக்கமும் நீண்டு விரிந்திருக்கும் சடையுடன் கூடிய நடன தோட்டம் உயிர்களுக்கு இறைவன் இடைவிடாது செய்யும் ஐந்தொழில்களை குறித்து நிற்கின்றது. நடராச பெருமானின் வலதுகால் முயலவன் மீது ஊன்றிய திருவடியானது ஆணவ மலத்தை குறிப்பதாகவும் இறைவனின் மறைத்தல் தொழிலை உணர்த்தி நிற்கின்றது. இடதுகால் தூக்கிய திருவடியானது சிவனின் அருளல் தொழிலை குறிக்கின்றது. நடராசரின் உடுக்கை ஏந்திய வலதுகரம் படைத்தல் தொழிலை குறித்து நிற்கின்றது. நடராசரின் தீ ஏந்திய இடதுகரம் அழித்தல் தொழிலை குறித்து நிற்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தில்லைவாழ் அந்தணர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தில்லைவாழ் அந்தணர்களும் தில்லை நடராஜர் கோயிலுக்கும் இடையிலேயே 3000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்கின்றது. இந்த தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி நான் விரிவாக கதைக்கிறேன் உங்களோட. தில்லைவாழ் அந்தணர்களும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலும் இணை பிரியாத ஒரு வரலாற்றை இருக்கின்றது. அதே நேரம் அவர்கள் கோயிலுக்கு செய்த தேவைகளும் சேவைகளும் மிக பெரியது. நடராசரின் மற்றிய வலது அபாயகரமானது காத்தல் தொழிலை குறித்து நிற்கின்றது. நடராசனின் இத்திரு தோட்ட வடிவம் மரணமில்லாத பெருவாழ்வை பஞ்சாட்சர வடிவில் வழங்குகிறது. நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றார். இந்த நடராஜர் தாண்டவம் 7 வகைப்படும். காளிகா தாண்டவம் படைத்தலையும், கௌரி தாண்டவம் காத்தலையும், சன்யா தாண்டவம் காத்தலையும், சங்கரா தாண்டவம் அழித்தலையும், திரிபுர தாண்டவம் மறைத்தலையும், உணர்த்துவ தாண்டவம் அருளலையும், ஆனந்த தாண்டவம் ஐத்தொழில்களையும் குறிப்பிடுகின்றது. இறைவனின் இத்தாண்டவம் உலகத்து ஆத்மாக்களை ஈடேற்றும் பொருட்டு நிகழ்த்தப்படுகின்றது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது முதுமொழி. இறைவனின் திருக்கூத்துக்கு அடிமையாக்கும் காரணங்கள் உள்ளது. அவற்றில் ஒன்றை இப்போ பார்ப்போம். நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். கோயிலுக்கு உள்ளே எப்படி பிரமாண்டமாக இருக்குன்னு பாருங்க. எல்லா இடமுமே ஒவ்வொரு படங்கள் போட்டு அந்த படங்களுக்கு வரலாறு இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சிவபெருமானின் சிதம்பர ரகசியம் என்று சொல்கிற இடம். மற்றது இடது பக்கம் இருக்கிறது விஷ்ணுவின் சிலை. உள்ளுக்கு போன உடனே இந்த
கோயிலின் பிரமாண்டத்தை பாருங்க. நான் இப்போ நடராச பெருமாள் எவ்வாறு உருவானது அந்த கதையை பற்றி சொல்றேன். ஒரு காலத்துல தர்காவனத்து முனிவர்கள் தாங்கள் வேத சரித்திரத்தை கற்று தேர்ந்து விட்டோம் என்று அகங்காரம் கொண்டிருந்தவர்களாக சொல்லப்படுகின்றது. இவர்களின் அகங்காரத்தை போக்க தேவர்கள் வேண்டிக்கோளுக்கு இணங்கி இறைவன் முனிவர்களின் செருக்கை அடக்க திருநடத்தை ஆடினர். அப்போது இறைவன் பிச்சைக்கார உருவத்தை தாங்கி கையில் திருவோடோடு தாங்கியவராக தர்காவனத்துக்கு வந்தார். அவ்வேளையில் திருமால் அழகிய பொன்னுருவத்தை கொண்டு மேனகியாக பின்தொடர்ந்து வந்தார். தர்காவனத்திலேயே இவர்கள் வந்ததும் அங்கிருந்த முனிவர்கள் மேனகியை பின்தொடர்ந்து சென்றார்கள். அதேவேளை முனிவரின் மனைவியர் பிச்சைக்கார வடிவிலிருந்த சிவபெருமானை பின்தொடர்ந்து சென்றார்கள். சிறிது நேரத்தின் பின்னர் முனிவர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து தாம் ஏமாற்றியவர்கள் மீது கோபத்தை கொண்டார்கள். கோபமானது இறைவனென்று அறியாது அவர்களுடைய அறிவு கண்ணை மறைத்தது. பின்னர் அவர்கள் கோபத்தை இறைவனை எப்படியாவது அழிக்கலாம் என எண்ணி வேதத்தில் கூறி எதிரியை அழிக்கக்கூடிய அபிசார ஜாகத்தை செய்தனர். அந்த ஜாகத்திலிருந்து வந்த ஒரு புலியை சிவபெருமான் மீது ஏவினர். இறைவன் புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக இடுப்பில் கட்டி கொண்டார். இதை கண்ட முனிவர்கள் மீண்டும் யாகம் செய்து கொடிய நச்சு பாம்பை தோற்றுவிட்டனர். அதை சிவன் மீது ஏவினர். அது இறைவனின் கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டார். அதன் பின்னர் நடனமாக தொடங்கின சிவபெருமான். இதனை கண்டு முனிவர்கள் அச்சமும் கோபமும் ஏற்பட்டது. இதனால் மீண்டும் யாகம் செய்து பூதகணங்களை தோற்றுவித்து அவற்றை இறைவன் மீது ஏவினர். அவற்றை இறைவன் தம்முடைய காவற்கணங்களாக ஆக்கி கொண்டார். மேலும் முனிவர்களின் யாகம் செய்து முயலகவன் என்ற அரக்கனை தோற்றுவித்து சிவனின் மீது ஏவினர். இறைவன் முயலவனை தனது இடது காலில் மிதித்து அடக்கினர். அதை கண்ட முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு தாம் நெடுங்காலமாக வழிபட்டு வந்த மந்திரபூர்வமான அக்கினியை இறைவனை எரிக்கும்படி ஏவினர். இறைவன் அக்கினியை இடது கையில் ஏந்தி கொண்டார். எல்லாவற்றிலும் தோல்வியை தழுவிக்கொண்ட முனிவர்கள் தங்கள் மந்திர சக்திக்கு உறுதுணையான அக்கினியையும் இழந்ததால் தங்களிடமுள்ள வேத மந்திரத்தை இறைவனை அளிக்குமாறு ஏவினர். அவ்வாறு ஏவப்பட்ட தூர் மந்திரங்களை தேவநாயனான சிவன் சிலம்பாக மாற்றி தம்முடைய திருவடியில் அணிந்து கொண்டு திருநடனமாடினர். இறைவனின் தர்கா வனத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை பேரானந்த நடனத்தையும் எல்லா தேவர்களும் கடவுள்மார்களும் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தனர். தர்கா வனத்திலிருந்து முனிவர்கள் திகைத்து தங்களுடைய வலிமை எல்லாத்தையும் இழந்து செருக்கை அடக்கினர். பின்னர் இறைவனின் பேரருளை உணர்ந்து இறைவனிடம் அந்த முனிவர்கள் சரணடைந்தார்கள். இதுதான் இந்த ஆனந்த தாண்டவத்தின் ஒரு சிறிய வரலாறாக கருதப்படும் ஒரு கதை. நமச்சிவாயவின் அர்த்தத்தையும் சிவாய நம என்றதின் அர்த்தத்தையும் இப்ப பார்ப்போம். நா என்றால் ஊன்றிய திருவடி, மா என்றால் திருவுந்தி, சி என்றால் திருத்தோல், வா என்றால் திருமுகம், ஜா என்றால் திருவடி. சிவாய நமவில் உள்ள சி உடுக்கை ஏந்திய காய், வா வீசுங்கரம், ஜா அபாயகரம், ந அனலேந்தியகரம், மா முயலவனை மிதிக்கும் பாதம். இதுதான் நமச்சிவாயவுக்கும் சிவாய நமக்கும் உள்ள அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள். தில்லை நடராஜ பெருமான் கோயிலில் வருஷத்தில் 6 அபிஷேகங்கள் உண்டு. இந்த 6 அபிஷேகம் சேவர்களுக்காக செய்யப்படும் அபிஷேகங்களாகும். தேவர்களின் நடைபெறும் ஒரு நாள் என்பது மனிதர்களுக்கான 365 நாள் தான் தேவர்களுக்கான ஒரு நாள். அப்ப இத்திருக்கோயிலில் 6 கால பூசை தேவர்களுக்காகவும் நடைபெறும். அதேபோல் மனிதர்களுக்காகவும் 6 கால பூசை நடைபெறுவது உண்டு. காலை வேளை 3 மதியத்துக்கு பிறகு திறந்திருக்க 3 பூசைகளும் நடைபெறும். தல விருட்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தல விருட்சத்தை திருப்பித்து நமது முன்னோர்கள் தில்லை சிட்டம்பலம் என தமிழில் இத்திருத்தலத்தை அழைத்தனர். பின்னர் வடமொழியில் சிதம்பரம் என பெயர் மாற்றம் அடைந்ததென்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இத்திருத்தலம் ஆதியில் புலியூர் எனவும் தில்லைவனம் எனவும் தில்லையூர் எனவும் இருந்து வந்தது. ஐம்பூதங்களிலேயே உண்மையானது ஆகாயம். அதன் வடிவமாக சிதம்பரம் விளங்குகின்றது. சிதம்பரம் ஞான ஆகாய திருத்தலம் என விழித்து கூறப்படுகின்றது. ஞானமாகிய சித் என்றால் அறிவு, அம்பலமாகி வெட்ட வழியில் இறைவன் ஆடுகின்றார் என்றதுதான் இதன் அர்த்தம். சித் அம்பலம், சிற்றம்பலம் என்பதுதான் சிதம்பரம் என்று பொருள்படும். சிவபெருமான் எழுந்தரிக்கும் திருத்தலங்கள் அநேகம். அதில் 68 தலங்கள் சிறந்தன. அதிலும் 6 திருத்தலங்களில்
திருவாரூர், காசி, சிதம்பரம் ஆகிய 3 தலங்களும் மிகச்சிறந்த தலங்களாக கருதப்படுகின்றது. தில்லை மரமே புனித தல விருட்சமாக விளங்குகின்ற போதிலும் தற்போது ஆலமரமும் தல விருட்சமாக விளங்குகின்றது. தில்லை திருச்சித்தம்பலத்துக்கு 12 திருக்கேணிகள் உள்ளது. சிதம்பரத்தில் 5 சபைகள் உள்ளது. அவை சித் சபை, கனக சபை, தேவ சபை, நிருத்த சபை, இராச சபை என்பனவாகும். சிதம்பரத்தின் சித் சபையே நடநாயகமாக விளங்கும் திருச்சிச்சம்பலம் எனப்படுகின்றது. இந்த திருச்சிச்சம்பலம் தங்க ஓடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பொன்னோட்டிலும் சிவாய நம என்ற பஞ்சாட்சரம் எழுதப்பட்டுள்ளது. இங்கே 9 சக்திகளை குறிக்கும் விதமாக 9 தங்க கலசங்கள் உள்ளன. மேலும் சிற்சபையில் 64 கைமரங்களை கூரையாக விளங்குகின்றது. 64 கலைகளை இது உணர்த்துகின்றது. கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையாகும். அங்கே பொருத்தப்பட்டுள்ள 72,000 ஆணிகள் மனிதனுடைய சுவாச சஞ்சரத்துக்கு ஆதாரமாக இருக்கும் நாடிகளின் எண்ணிக்கையாக விளங்குகின்றது. இத்திருச்சபையிலே நடராயருக்கு வலதுபுறமாக ஒரு சிறிய வாயில் இருக்குது. அந்த வாசலில் ஒரு திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கு. அந்த திரைச்சீலையை நீக்கியவுடன் அங்கு இறைவனை ஆகாய லிங்கமாக நீங்கள் கும்பிடலாம். இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்றும் சொல்லப்படுகின்றது. இதை பற்றி பல வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்கு, நீங்கள் பார்த்து அறியலாம். இங்கே உருவம் எதுவும் இல்லை, ஒரு தங்க வில்வமே இங்கு காணப்படுகின்றது. இது ஆகாயலிங்க சிதம்பர ரகசியமாகும். இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். இது மட்டுமல்லாது வெவ்வேறு ரகசியங்கள் இந்த கோயிலில் இருக்கின்ற கண்டுபிடிக்கப்படாத ரகசியங்கள் இருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் இதை ஒரு ஃபிசிக்ஸ் லெபார்டரியை பார்க்கலாம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ஜினியரிங்கை பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்த்தீங்களோண்டா ஒரு மருத்துவ இடமாக பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்களோண்டா இந்த இடத்துல கணக்க அறியலாம். சிதம்பரம் என்று சொல்லி ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். இங்கே உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு காலம் காணாமல் இருக்கும். எவ்வளவுதான் ரிசர்ச் செய்தாலும் அந்த விடயங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சிதம்பர ரகசிய வாசலில் தொங்கிக் கொண்டிருக்கும் திரையின் வெளிப்புறம் கருப்பாகவும் உள்புறம் சிவப்பாகவும் உள்ளது. அதாவது மறைப்பு சக்தியே அருள் சக்தியாக மாறி உபகரிக்கும் என்பதை இதன் விளக்கமாகும். இந்த வீடியோவில் நாங்கள் சில கருத்துக்கள், சில விடயங்களை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நான் இந்த வீடியோவிலேருந்து பார்த்துட்டு சிதம்பரத்தை பற்றி மிக விரிவான ஒரு வீடியோ செய்ய வேணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. டைம் இருந்தால் அது நான் பேர்ந்து செய்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சி இன்னொருக்கு பிரயோசனப்படும் என்றால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. லைக் பண்ணுங்க. உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. நன்றி. பாய் பாய்.